மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 ஒரு சில வசனங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் புரட்டுகிற சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பணம், பதவி, செல்வங்கள் சேர்க்கணும். அப்போ எப்படியாவது நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எதை சொன்னால் மக்களிடத்திலிருந்து காசு வாங்க முடியும், எதை சொன்னால் மக்களிடத்திலிருந்து தசம பாகம் வாங்க முடியும், எந்த மாதிரி விஷயத்தை சொன்னால் மக்கள் ஏமாறுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு கூட்டமாக சேர்ந்து கலந்து ஆலோசித்து இப்படி நாம் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வந்துட முடியும், மக்கள் அப்போ தான் நாம் சொல்லுகிற எல்லா காரியத்திற்கும் அவர்கள் கீழ்ப்படிவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனம் இதற்கென்றே சுவிசேஷத்தை புரட்டுவதற்கென்றே புறப்பட்டு இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. சபைகளை உருவாக்குவாங்க. அந்த சபைகளில் பார்த்திங்கன்னா தப்பான பிரசங்கம் பண்ணுவாங்க, தவறான சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷத்தை அறிவித்து போனாரோ, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்திற்கேற்ற வாழ்க்கை வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லி திரைப்படங்களை முன்னுதாரணமாக காட்டி, திரைப்பட பாடல்களை முன்னுதாரணமாக காட்டி, விபச்சாரத்தை முன்னுதாரணமாக காட்டி, இன்னும் எத்தனையோ அசிங்கமான காரியங்களை திருச்சபைகளில் நிறைவேற்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த திருச்சபைக்கு போகிற மக்களையும் அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுல 100% 10 இவங்க வாங்கிடுவாங்க. எப்படியாவது கொடுத்தே தீரணும், கொடுக்கலனாக்கா அவங்க அடுத்த மாதம் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கலன்னா அவங்க வீட்டில் ஒரு கெட்ட காரியம் நடக்கும். இப்படியெல்லாம் அவர்களை பயமுறுத்தி அந்த பணத்தை வாங்கி அவங்க ஐஸ்வர்யமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தவறான சுவிசேஷத்தை தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சுவிசேஷத்தை விட்டுட்டு வேறு ஏதோ இந்த உலக மனுஷன் சொல்லுகிற ஒரு பிசாசின் மனுஷன் சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு நீங்கள் விலகி போகிறீங்களே, இதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறார் பாருங்கள், வேறொரு சுவிசேஷம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த சுவிசேஷ நூல்களில் அவர் சொல்லி இருக்கிற, அவர் நமக்கு போதித்திருக்கிற அந்த போதனைகளை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். அதை யாராவது மாற்றி சொல்லுவார்களே ஆனால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறார். வேறொரு சுவிசேஷம் இல்லை, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கி பாருங்கள், ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்கிற பொய் சொல்லி பிசாசனுடைய சுவிசேஷத்திற்கு, பிசாசனுடைய எண்ணத்திற்கு, பிசாசனுடைய கிரியைகளுக்கு தன்னை அடிபணிய செய்து பண ஆசையினாலும், பொருள் ஆசையினாலையும், விபச்சார ஆசையினாலையும், பெண் ஆசையினாலையும் எத்தனை திருச்சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நடத்துகிற போதகர்கள் துணிஞ்சு அதை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுடைய வசீகரமான பேச்சினால் அந்த திருச்சபைக்கு வருகிற அனைவரையும் அவர்கள் வசியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களும் வேறு வழி இல்லாமல் வேறு ஒருவேளை நாம் வெளியே போயிட்டால் ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி பயந்து அவங்க அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் எங்காவது வெளியூர் பயணமாக போனீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் ஏதாவது ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிற்பாங்க, அல்லது ரயில் நிலையத்தில் ஏதாவது ஒரு மூலையில் கூட்டமாக வட்டமாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க.
நீங்கள் அங்கே போய் எட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்தர் கீழே உட்காந்துருப்பார். ஒரு தட்டைக்கூடைக்குள்ள ஒரு பாம்பு இருக்கும், ஒரு கீரி இருக்கும், கையில் மகுடி வச்சுருப்பார், கையில் ஒரு உடுக்க மாதிரி வச்சுருப்பார், ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நான் இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறேன், இந்த பாம்பு இந்த கீரியும் இப்போ சண்டை போட போகுது அப்படின்னு சொல்லி பாம்பை திறந்து காட்டுவார். அந்த பாம்பு நாகப்பாம்பாக இருக்கும். திடீர்னு படம் எடுத்து அப்படி நிற்கும். அப்புறம் மறுபடியும் உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளே அந்த கூடைகளை வச்சு மூடிடுவார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நான் செய்கிற இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் நின்று பார்க்கணும். அப்படி இல்லைன்னா போகிற வழியில் நீங்கள் ரத்தம் கக்கி செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அங்கே இருக்கிறவன் யாரும் போக மாட்டான், பயந்துக்குவான். ஏன்னா ஒருவேளை அது நடந்துருமோ, ஏன்னா இவன் எல்லாம் மை அது இதெல்லாம் வச்சுருக்கிறானே, தாயத்தெல்லாம் கையில் வச்சுருக்கிறான், ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா போக மாட்டாங்க. அப்போ யாரெல்லாம் போகாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உடனே என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, பயந்தவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் பயந்துட்டாங்க, அப்போ இவங்களை இனி நாம் எப்படி வேணாலும் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து போடுங்க, உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் எடுத்து போட்டுருங்க, இல்லைன்னா ரத்தம் கக்கி செத்துருவீங்க அப்படின்னு. அப்போ உடனே அவன் என்ன பண்ணுவான்னா பாக்கெட்டில் வச்சுருக்கிற பணத்தையெல்லாம் தூக்கி போட்டு அவன் பேருந்துக்கு கூட பஸ் இல்லாமல் நடந்து போய், காசு இல்லாமல் நடந்து போய் ரொம்ப அவதிப்படுறதை பார்க்கலாம். இந்த அதே வித்தையைத்தான் இன்றைக்கு அநேக சுவிசேஷகர்கள் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. முதல்ல அவங்க திருச்சபை, இது பரிசுத்த சபை, இதை விட்டு நீங்கள் விலகி போனீங்கன்னா பிசாசானோட பிடியில் சிக்கி நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க, போகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது நடந்துடும், உங்கள் குடும்பத்தில் கெட்ட காரியங்கள் நடக்கும், இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை எல்லாம் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, நாம் ஏன் இந்த சபையில் ஏன் இருக்கணும், நாம் தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி விலகி போகிறவங்கள விட்டுருவானுங்க. பயந்துக்கிட்டு குடும்பமாக அதே சபையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அடுத்தது வேறு மாதிரி பயமுறுத்துவான். என்ன தெரியுங்களா, நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10ல் ஒரு ரூபா கொண்டாந்து காணிக்கையாக கொடுக்கணும், அது ஆண்டவருக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். எந்த இடத்துலையாவது எங்கேயாவது இயேசு கிறிஸ்து நீங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்து பாதி கொண்டு வந்து கொடுங்க, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேருந்து 10ல் ஒரு ரூபாயத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையாவது கட்டாயப்படுத்தியிருப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சுவிசேஷ நூலில் படித்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட இருக்காது. ஏன்னா உங்கள் மனசு எவ்வளவு தோணுதோ அவளை கொடுங்கன்னு சொல்லுவார், உதாரத்துவமாக காணிக்க கொடுங்கன்னு சொல்லுவார். ஏழையில் ஒரு ஏழை பெண் 2 காசு போட்டிருப்பா, அவளை கூட ஆசீர்வதிப்பார். இப்படி பொய்யான சுவிசேஷத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் அறிவித்து, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி, திருச்சபை மக்களை ஏமாற்றி அவர்கள் தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, தயவு செஞ்சு மோசம் போகாதீங்க, கவனமாக இருங்க. ஏன் இன்னைக்கு வேத புரட்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்கிறார். தன்னையே சொல்லிக்கிறார், நானே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை மாற்றி சொல்கிற மாதிரி இருந்தால் நான் சபிக்கப்பட்டவனாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறார். அன்பானவர்களே, உஷாரா கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கு யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல பொல்லாத மனுஷர்கள் போதகர்கள் ரூபத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள் அல்லாத புரஜாதிகள் தான் பிசாசுகளாக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது இல்லை. இன்றைக்கி யார் பிசாசுகள் தெரியுமா? இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பொருளாசைக்காகவும் விபச்சாரத்திற்காகவும் தற்பெருமைக்காகவும் எவனெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறானோ அவனெல்லாம் தான் பிசாசு. அவனெல்லாம் தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல் வாயை திறந்துட்டு திரியிறான். யார் சிக்குவாங்க, அவங்ககிட்டருந்து எப்படி நாம் அந்த தசம பாகத்தை வாங்கிறது, யார் சிக்குவாங்க, அவங்க போட்டிருக்கிற மூக்குத்தி கம்மல் எல்லாத்தையும் எப்படி கழட்டி வாங்கிறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவான். அன்பானவர்களே, கவனமாக இருங்க, தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இது கடைசி காலம். பிசாசானவன் கம்பீரித்து ஆடுகிற காலம். அவன் பயங்கரமாக கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிற காலம். இந்த காலத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு திருச்சபையில் போய் ஒரு நல்ல வசதியாக பணக்காரனாக இருக்கிறவனை பார்த்து உடனே அவன் என்ன சொல்லுவான், கர்த்தர் உங்களிடத்தில் என்ன போக சொன்னார், இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் பிரசங்கம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவனுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்துடும்.
அன்பானவர்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது பொல்லாத காலம். வேதத்தை கையில் எடுத்து அந்த பொல்லாத மனிதர்கள் இன்றைக்கி எப்படி பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை 40 நாள் அவர் உபவாசம் இருந்துட்டு வந்தபோது வேதத்தின் வசனத்தை சொல்லித்தான் அவரை சோதனை பண்ணினான். அதே மாதிரி இன்றைக்கு இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டு எல்லா மனிதர்களையும் வஞ்சிக்கிறவர்களாக அநேக போதகர்கள் என்கிற பேரில் அநேக பிசாசுகள் சுற்றித் திரிகிறதை நம்மளால் உணர முடியும், பார்க்க முடியும். கவனமாக இருங்க. ஒரு கூட்டம் நடத்தினா அதில் நிறையா கூட்டம் வருது, நிறையா ஜனங்கள் வர்றாங்கன்னு சொன்னால் உடனே அவன் பரிசுத்தவான் கிடையாது. கூட்டம் வர வர தான் அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா நிறையா காணிக்கை கிடைக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷகர்கள் யார் தெரியுமா? நீங்கள் தான். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் சுமந்து அதன்படி நடக்க துவங்குகிறோமோ நாம் எல்லோருமே சுவிசேஷகர்கள் தான். நாம் எல்லோருமே போதகர்கள். மேடை ஏறி பிரசங்கம் பண்ணி காணிக்கை வாங்கி ஐஸ்வர்யவான்கா வாழ்கிறவன் மட்டும் போதகர்கள் கிடையாது. கிறிஸ்துவின் வசனத்தை பின்பற்றி கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழ்ந்து ஒரே ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்திட்டோன்னு வைங்களேன், நாம் தான் போதகர். அன்பானவர்களே, நிச்சயமாக கவனமாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பொல்லாத மனிதர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகளாக சுற்றித் திரிகிறார். அவர்கள் கையில் வைத்திருக்கிற ஆயுதம் என்னென்னா இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அன்பானவர்களே, தயவு செய்து கவனமாக இருங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் வஞ்சிக்கப்படுவார். அவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக காக்கணும்னா நம்ம கடவுளுக்குள்ள உண்மையாக இருக்கணும். வேத வசனங்களை தொடர்ந்து வாசியுங்கள். ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்கள், யாராவது ஒருத்தர் இந்த கடவுளுக்கு விரோதமான விஷயத்தை பிரசங்கம் பண்ணினாவே அவன் சபிக்கப்பட்டவங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ நூல்களை திரும்பி திரும்பி வாசிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ நூல் இருக்குது. இந்த 4 சுவிசேஷ நூலையும் எத்தனை முறை வாசிக்க முடியுமோ அத்தனை முறை திரும்பி 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 வாசிங்க. அதில் இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மிக அற்புதமான வார்த்தைகள் இருக்குது. அவர் நமக்காக செய்த அற்புதமான கிரியைகள் இருக்குது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த தியாகம் அதுக்குள்ளே இருக்குது. அவர் நமக்காக வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வாதாரம், வாழ்வியல் முறை அதுக்குள்ளே இருக்குது. நிச்சயமாகவே அந்த 4 சுவிசேஷ நூல்களையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கிறப்போலாம் படிங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே பவுல் சொல்லுகிற அந்த காரியம் நிறைவேறுகிறதாக இருக்கும். கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் தயவு பாராட்டினீர், அதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாத அசுத்தத்தின் ஆவிகளின் கையிலும் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அலைகிற அந்த பொல்லாத மனிதர்களுடைய கைக்கும் எங்களை தப்புவித்து இந்த அற்புதமான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்து வளர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அது மட்டுமல்ல, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற அனைவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.